இன்னைக்கு நம்ம இந்த பாப்சிக்கல் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் பார்க்க போகிறோம். அப்படி தாங்க என் பையன் வந்து என்கிட்ட அழுதான். ஸோ அது அவனுக்காக தான் இந்த மேக்னெட்டே நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு யூவி ரெசின் எடுத்து மோல்ல ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஐசி ஃப்ராஸ்டி எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். 60 செகண்ட் லைட்டில் வச்சுட்டு டிமோல் பண்ணிவிட்டு பின்னாடி ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் கொஞ்சம் க்ளூ போட்டு ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதை 60 செகண்ட் லைட்டில் வைங்க. யூவி லைட் இல்லைன்னா வெயிலில் கூட நீங்கள் வைக்கலாம். வச்சு காஞ்சதுக்கப்புறம் மேலே ஃப்ரோஸ்டிங் ஒரு டெக்கரேட்டிவ் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக க்ளூ போட்டு அது மேலே கேக் ஸ்ப்ரிங்கிளில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் உங்ககிட்ட வேறு டிஃப்ரெண்ட் ஷேப் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 60 செகண்ட் மறுபடியும் அதை லைட்டில் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேக்னெட் ஒட்டணும். மேக்னெட் வந்து யூவி ரெசினில் ஒட்ட முடியாது, எனக்கு பெனிட்ரேட் ஆகாது. ஸோ அக்ரலிக் டேப் வச்சு அது மேக்னெட்டை ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த குட்டி குச்சி ஐஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சது தான் மறக்காம ஒரு லைக்கை போடுங்க.